நம்ம சேனல்ல விசிட்டர்ஸா வரக்கூடிய புது ட்ரேடர்ஸ் எல்லாருமே சார் நீங்க இந்த டெபாசிட் வீடியோ கொஞ்சம் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட கேக்குறாங்க. டெபாசிட் வீடியோ கூடிய சீக்கிரமாவே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்காகவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காகவும் இல்ல நான் வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டு இருக்கேன் சார், ஆனாலும் எனக்கு இந்த ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்காகவே ஒரு பாட் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் உழைப்புல கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கோம். அந்த பாட்டுக்கான விஷயங்கள் கூட தான் இந்த டெபாசிட் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட போறோம். அதனால கண்டினியூவா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோக்கள்ல டெபாசிட் வீடியோ, வித்ட்ராவல் பண்றது, என்னோட லைவ் ட்ரேட்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த பாட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க கண்டினியூஸா பார்க்கலாம். இது கூடவே நாம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக், அதாவது MT5ல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணாமலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி இன்னைக்கும் ஃபாரின்ல நிறைய பேர் லட்சக்கணக்கான அமௌண்ட்களை சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த வழியில இப்படி ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர், அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுக்க பார்க்க போறோம். ரெண்டாவது, நம்மளோட வியூவர்ஸ்களோட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு நம்மளோட டாபிக் குள்ள போலாம். இந்த டவுட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, சார் இந்த MT5 பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இல்லையே, அதுக்கு பிறகு நான் எப்படி இந்த ட்ரேடிங்கை நம்புறது? ஏன்னா இப்போ நம்மளோட பிளே ஸ்டோர்ல MT5க்கான அப்டேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் இந்த MT5 பிளே ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்காக நாம எப்படி இந்த MT5 எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா MT5யோட அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போங்க. வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நாம டைரக்டா அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, அதுலயே நம்மளோட விண்டோஸுக்கான அப்டேட் அதுல இருக்கும். அதாவது ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்ம ஆண்ட்ராய்டுக்கான வெர்ஷன், விண்டோஸுக்கான வெர்ஷன், ஆப்பிள்கான வெர்ஷன், இந்த மாதிரி எல்லா வெர்ஷன்களும் அதுல இருக்கு. நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க அந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக பிளே ஸ்டோர்லயும் தேவையில்லாத குரோம்லயோ கூகுள்லயோ போயிட்டு தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ள போய் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க. ஃபேக்காவும் இருக்கலாம். அதனால அந்த MT5யோட அபிஷியல் வெப்சைட்ல போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நம்மளோட வியூவர் இன்னொருத்தர் கேட்ட டவுட் என்னன்னா, சார் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியால லீகலே இல்லையே, அப்போ எப்படி நான் இதுல ட்ரேட் பண்றது? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயும் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோலயும் சொல்றேன். ஃபாரெக்ஸ் இந்தியால நீங்க ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸா தான் எடுக்கணும். ஏன்னா இந்தியால கிட்டத்தட்ட $20,000 வரைக்கும் நமக்கு ஃப்ரீ வித்ரா கிடைக்கும் வித்தவுட் டாக்ஸ்ல. அதாவது 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ணாம உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வித்ரா எடுக்கலாம். சரி, 20 லட்சம் எடுத்துட்டா இன்னொரு பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வர்றது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ்ல இருக்கலாம். அதுக்கு பிறகு கார்பரேட் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி, அதாவது துபாயிலையோ அபுதாபி இல்ல கல்ஃப்லயா இருக்கட்டும் இல்ல ஃபாரின்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியில உங்களுக்குன்னு ஒரு NRI அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமா எல்லா டிரான்சாக்ஷன்களையும் நம்ம இந்தியால மிக குறைஞ்ச டாக்ஸை பே பண்ணியே அந்த அமௌண்ட்டை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துடலாம். அதனால ஜஸ்ட் நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடியதை ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கோங்க. இப்படி நீங்க பிராக்டிஸா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம கடைசியா ஒரு சக்சஸ் பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய டைம்லயும் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம நீங்க அதுல ஸ்மூத்தா டிராவல் பண்ணலாம். இப்போ நாம பார்க்க போற அந்த முக்கியமான ஒரு இண்டிகேட்டரை பத்தி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட யூரோ USD சார்ட்டை நம்ம எடுத்திருக்கிறோம். எப்பவுமே நான் சொல்லி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பிகினரா இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம யூரோ USD இந்த ஒரு சார்ட் மட்டுமே போதும். இந்த ஒரு சார்ட்லயே நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7.5 ட்ரில்லியன் அமௌண்ட் இந்த யூரோ USDல மட்டும் டிரான்சாக்ஷன் ஆகுது. அதாவது நம்மளோட உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கக்கூடிய எலான் மாஸ்கோட சொத்து மதிப்பே 1 ட்ரில்லியன் கிடையாது. 1 ட்ரில்லியனே ரொம்ப பெருசு. அப்போ கிட்டத்தட்ட 7.5 ட்ரில்லியன் அளவுக்கான டிரான்சாக்ஷன்கள் இதுல நடக்கு. அதனால இந்த ஒரு மார்க்கெட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இந்த ஒரு மார்க்கெட்டை தண்ணி தரவா ஃபர்ஸ்ட் படிங்க. இந்த மார்க்கெட்லயே நீங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கலாம். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் முக்கியமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூரோ USD சார்ட்டை எடுத்தாச்சு. இதுல நம்ம சென்டர்ல தொட்டோம் அப்படின்னா நமக்கான அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரும். அதை தொட்டுட்டு மெயின் சார்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நாம இப்போ பார்க்க போற அந்த முக்கியமான இண்டிகேட்டர் MACD அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த MACDல
எந்த மாதிரி எல்லாம் பெராமீட்டரை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து ஃபாஸ்ட் இஎம்ஏனா இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு 12 இஎம்ஏ, அதாவது 12 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வித் கேண்டில், அதாவது கேண்டிலோட 12 கேண்டில்களோட ஆவரேஜை நமக்கு இதுல காட்டணும். அதனால நம்ம இதுல 12 அப்படிங்கறத டிஃபால்ட் செட்டிங்ஸா அந்த இண்டிகேட்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்லோ இஎம்ஏ அப்படிங்கிறது வந்து 26 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கு. மேக்டி எஸ்எம்ஏ, அதாவது மேக்டியோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 9 இருக்கு. அப்ளை டு க்ளோஸ், அதாவது ஒவ்வொரு கேண்டிலும் க்ளோஸ் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு அதுக்கான ரிசல்ட்டை ஷோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் ஃப்ரேம் வந்து 4, லெவல் வந்து நான் அப்படின்னு வச்சிருக்காங்க. லெவல் வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இந்த ஸ்டைலை மட்டும் நம்ம கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் திக்கரா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வந்து சிக்னல் ஈக்குவல் டு இந்த ரெட் கலரே ஓகே தான். இது கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இண்டிகேட்டரை நாம இதுல சேவ் பண்ணியாச்சு. சரி சார், நம்ம இண்டிகேட்டரை சேவ் பண்ணியாச்சு. இதுல நாம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுத்தா இதுல எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட கொஸ்டினா இருக்கும். அதை நம்ம கண்டினியூவா பார்த்துடலாம். இந்த மேக்டியை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த டைம் ஃப்ரேம் நாம யூஸ் பண்ணணும், இல்ல எந்த டைம் ஃப்ரேம் நாம யூஸ் பண்ணினாலும் எந்த டைம்ல இந்த மேக்டியை யூஸ் பண்ணுனா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த யூரோ யூஎஸ்டியோட சார்ட்டை பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 27 ஜனவரி, ரொம்ப டைம் முன்னாடிலாம் போக வேண்டாம். இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயங்களே நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மார்க்கெட்ல எந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா டைம்லயும் இந்த மேக்டி வந்து ஒர்க் ஆகாது. ஒரு சில டைம்கள்ல மட்டும்தான் அந்த மேக்டி ஒர்க் ஆகும். அந்த டைம் என்ன அப்படின்னா, நாம எப்பெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து அப் சைட்ல இருந்து டவுன் சைடு வருதோ, அதாவது நல்லா பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டா ஒரு ஹைக்கு போயிருக்குது. அதாவது இந்த லெவல்ல ஒரு பிரேக் அவுட்டை பிரேக் பண்ணி மேல ஒரு ஹை லெவலுக்கு நமக்கு வந்து மார்க்கெட் போயிருக்குது. இப்படி மேல போனதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ல நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த டவுன் கொடுத்த இடத்துல நேரா நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த 0 லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு. அப்போ இப்படி கீழே வரக்கூடிய பட்சத்துல நமக்கு வந்து இதுல பாருங்க ஒரு சின்ன சின்ன டாட்டுகள், ஒரு சின்ன புள்ளி, அதுக்கு அடுத்தல அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, இப்படி டவுன்ல வரக்கூடிய டைம்ல நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை பிளேஸ் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கரெக்டா சொல்ல போனா இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை பிளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நாம வந்து ஒரு செல் ஆர்டர் எடுத்துட்டு நம்மளுக்கான ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அல்ல 150 பாயிண்ட்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு சேஃபான பிளேஸா இருக்கும். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட்டையும் ஒரு 1.5ல, அதாவது 150 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட்டையும் செகண்ட் டேக் ப்ராஃபிட்டை ஒரு 200லயும் வச்சுக்கோங்க. அதாவது 150 பாயிண்ட் வரும்போது நமக்கு பாதி ட்ரேடுகள், அதாவது இப்போ 0.01 எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல பாதி ட்ரேடை க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க ஃபுல் ட்ரேடை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். 0.02 எடுத்துக்கக்கூடிய பட்சத்துல 0.01 க்ளோஸ் பண்ணிட்டு 0.02 நம்ம அடுத்ததா ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம இதுல மேல இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளோட ட்ரேட் எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கோ அதுக்கு கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சிட்டோம்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம முடிஞ்சிடும். நமக்கான ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைச்சிரும், நமக்கான லாஸ்களும் பெரிய லெவல்ல இருக்காது. சரி, இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இதே மாதிரி ஒரு நம்ம ப்ராஃபிட் எடுத்தாச்சு. மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுல என்னன்னா MACD தான். அப்போ நமக்கு இதுல மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ல வந்துட்டு மறுபடியும் அடுத்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளோட செல்லை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதை எடுத்து முடிச்சதுக்கு பிறகு அடுத்த ட்ரேட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டாட், அடுத்தல ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய கோடு, அடுத்தல கொஞ்சம் பெரிய கோடு, அடுத்தல. அப்போ இந்த ஒரு 3 கோடுகள் வந்துட்டாலே நமக்கு இன்னும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே டைம்ல நம்ம மார்க்கெட்டை மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிராஜுவலா மேல போயிட்டு இருக்கும்போது நம்மளோட டேக் ப்ராஃபிட், அதாவது நம்மளோட ஆர்டரை எதுல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணிட்டு
நமக்கான டேக் ப்ராஃபிட்டை இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ரேட். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 500 பாயிண்ட் வச்சா கூட உங்களுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் தான் வந்திருக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 150 பாயிண்ட், எப்பவுமே சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாயிண்ட் 150 பாயிண்ட். அப்போ இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட்டை ஒரு 200 பாயிண்ட்ல வச்சுட்டு 200 பாயிண்ட்ல வச்சாலே அந்த அடுத்த கேண்டிலுக்கு ஒரு 2-3 கேண்டில் தள்ளியே நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து அடிச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக மேலே வரைக்கும் போயிருக்கு. அப்போ இது வந்து எந்த டைம்ல நடந்திருக்கும் டாட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அடுத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கீழே தான் மேக்சிமம் நம்ம மேக்டி யூஸ் பண்ணுனா பார்க்க வேண்டிய ஒரே இடம் கீழே அந்த மேக்டியோட சிக்னல்ஸை மட்டும்தான். எப்போ மேக்டியோட சிக்னல்ஸ் கிடைக்குது, இந்த கட் ஆகி மேலே 0லேருந்து தாண்டி மேலே போயிருக்குது. அதுக்கு பிறகு ஃபுல்லாமே அது மேலே தான் டிராவல் ஆகிட்டு இருக்கே தவிர கீழே வர்றது மாதிரியே தெரியல. அப்போ நீங்க வந்து இதுல ட்ரேட் பண்ண கூடாது. அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு சின்ன டாட், அடுத்தால ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய கோடு, கொஞ்சம் பெரிய கோடு, கொஞ்சம் பெரிய கோடு அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாச்சு, நம்ம இந்த இடத்துல நமக்கான செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளோட செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 150 பாயிண்ட்லையும் டேக் ப்ராஃபிட்டை ஒரு 200 பாயிண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் 150, அடுத்த டேக் ப்ராஃபிட் 200, 300, அது உங்க விருப்பப்படி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனா இந்த மேக்டில அதே மாதிரி ஆர்எஸ்ஐல இதுல நீங்க ட்ரேட் பண்ணும்போது நீங்க வந்து 1:1 மட்டும்தான் உங்களோட டேக் ப்ராஃபிட்டை வைக்கணும். அதாவது 10 ட்ரேடுகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு 6 to 8 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். அதை வச்சுதான் நம்மளோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம சார் நான் இதுலயே ட்ரேட் பண்ணுவேன், ஆனா இந்த ஒரு மேக்டி இண்டிகேட்டரை நீங்க எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டைமும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதாவது நமக்கு மார்க்கெட் வந்து எப்போ ட்ரெண்ட் மாற போகுது அப்படின்னு தெரியுதோ அந்த டைம்ல நீங்க இது யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்குதோ நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த மேக்டி இண்டிகேட்டர். முக்கியமா இந்த மேக்டி இண்டிகேட்டரை நீங்க நம்மளோட இந்தியன் டைமுக்கு ஈவினிங் 6 PM டு ராத்திரி ஒரு 12 மணி வரை இந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அக்யூரசி உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் கொடுக்கும். 1% ரிஸ்க்கும் 5% நான் வந்து ரிவார்டும் வைப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சு சாத்தியமாகாது. அதுக்கான சீக்ரெட்டா இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரக்கூடிய நாட்கள்ல ஒன்னொன்னா பார்ப்போம். அண்டில் தென் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கான நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ண போறேன். Until then, thanks for watching FX Mangold.